2:26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டுனா, ஐயோ எனக்கு இதை சாப்பிடணும்னு ஆசை, இதை சாப்பிட முடியலையே, இதை அனுபவிக்க முடியலையே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, இதை குறை ஆண்டு சொல்ல, இது எதுவுமே இல்லாம நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எப்படி இருப்ப? திருப்தியா இருப்ப. உன்னை அதிசயமான இடத்துல தேவனை நீ துதிப்பாய். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்க ஒரு மனுஷனை கர்த்தர் வழிநடத்தும் பொழுது முதல்ல பொருளாதாரத்துல திருப்தியாய் வழிநடத்துகிறார். சரி, எப்போ இந்த பொருளாதாரத்துல திருப்தி நமக்கு வரும் அது பார்க்கணும்ல. நீங்க நம்ம சொல்றதெல்லாம் ரைட் தானே, இதோடு நிறுத்திட்டு போயிட்டேன்னு வைங்களேன். நீங்க போயிட்டு இந்த மாசம் பொருளாதார திருப்தி வருமா, என்ன பாஸ்டர் சொன்னாரு, எல்லாமே ஒண்ணுமே இல்லை, வந்த வருமானம் போயிடுச்சே அப்படின்னு நம்ம யோசிப்போம். பொருளாதாரத்துல எப்போ திருப்தி வரும்? ஏன் நம்ம பொருளாதார திருப்தி இல்லாம இருக்கிறோம்? ஏன் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் எல்லாமே பொத்தலான பையில போட்டது போல போகுது? சில நேரங்களில் வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. இங்க வருது, இங்க போயிட்டே இருக்குது, எதையும் என்ன செய்யல, இல்லையே குறைவாகவே இருக்கிறோமே. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க வாசிங்க, அதே யோவேல் 2:25 வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அந்த வார்த்தை நான் வாசிக்க கவனிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல, நீ சம்பூர்ணமாய் சாப்பிட திருப்தி அடைவேன் வாக்கு பண்றதுக்கு முன்னாடி ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, கடந்த வருஷத்துல எல்லா விளைவையும் என்ன செய்த? இழந்தாய். எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போன, பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இல்லை, எல்லாம் உனக்கு ட்ரை ஆச்சு அப்படின்றாரு. இந்த பொருளாதார ட்ரையாக யார் காரணம்? ஆண்டவரே சொல்றார், நான் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்து போட்ட. அப்போ இவங்க பொருளாதாரத்தை குறைவுபடுத்தினதும் நஷ்டப்படுத்தினதும் யார் தான்? கர்த்தரே. என்ன பாஸ்டர் இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, பொருளாதார திருப்தியாக கொடுப்பீங்கன்னு சொன்னீர். இப்போ பொருளாதார நல்லா கவனிங்க. நிறைய நேரங்களில் நம்ம பொருளாதாரத்தில் வந்த நெருக்கடிக்கு காரணம் தேவன் அதை நம்ம லைஃப்ல அனுமதித்தார். ஏன் பொருளாதார நெருக்கடி அனுமதிச்சாரு? வந்த பணம் எல்லாம் வீணா போச்சு பாஸ்டர், எங்க போதுன்னு தெரியல. நான் கையில சம்பளம் வாங்கும் போது, வருமானம் வரும்போது, அப்பா இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு, இந்த மாசம் செய்தரலான்னு ஒரு பிளான் வைக்கிறேன், அது எங்க பிச்சுட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் எல்லாம் நஷ்டமாச்சு? ஆண்டு சொல்ல, நான் தான் அதை நஷ்டப்படுத்தினேன்றாரு. நான் தான் சில வெட்டுக்கிளி அனுப்புனேன், அது கொஞ்சம் பிடுங்கிட்டு போச்சு. நான் தான் கொஞ்சம் பச்சை கிளிகள் அனுப்புனேன், அது கொஞ்சம் பிடுங்கிட்டு போச்சு. முசுகடை பூச்சிகள் அனுப்புனேன், புழுக்கள் அனுப்புனேன், நான் அதெல்லாம் பிடுங்கிட்டு போச்சு. நான் தான் இந்த பொருளாதார நஷ்டத்தை உண்டாக்கினேன் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இந்த தேவ ஜனங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தையை மீறி தேவன் முன்பதாக மாறாட்டம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு முன்பு உண்மையா இல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படியில, ஆசீர்வதித்த தேவனை மறந்துட்டு தங்கள் மனம் போன போக்கில வாழ ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் கட்டாத வீட்டையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் கொடுத்து செழிப்பாய் நடத்தினார், திருப்தியாய் நடத்தினார். ஆசீர்வாதம் வந்த உடனே யாரை மறந்துட்டான்? கர்த்தரை மறந்துட்டான், கர்த்தர் வார்த்தையை மறந்துட்டான். தேவனை தேட நேரம் இல்லை, வார்த்தைகளை விட்டு விலகினார்கள், மனம் போன போக்களை பாவம் செய்தார்கள். ஆசீர்வாதம் பெருகின உடனே தேவனுக்கு தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான். கர்த்தர் பார்த்தாரு, ஆசீர்வாதம் இருக்கிறனால தானே இந்த ஆட்டம் போடுற, ஆண்டவர் எல்லா வித ட்ரை ஆக்கணும்னு இப்ப புலம்புறான். ஆண்டவரே எல்லாம் நஷ்டமாச்சே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப அதற்கு என்ன செய்வேன்? தருவேன். எப்ப தருவேன்றாருன்னா, வாசிங்க, ஒரு ஆலோசனை கத்த கொடுக்கிறார் பாருங்களேன். அதே 2 அதிகாரம் 12 வாசிங்களேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும், நிறுத்தி வாசிங்க. நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டு தான் சொல்றாரு,
எல்லாமே நான் தான் நஷ்டப்படுத்தினேன், ஆனா திரும்ப உனக்கு எல்லாத்தையும் என்ன செய்வேன், கொடுப்பேன். ஏன் நஷ்டப்படுத்தின? நீ என்னை விட்டு வழி விலகி போன, எனக்கு பிரியமில்லாம நடந்த. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணி உன்னை அழுகையோடு புலம்போடு இடத்துல திரும்பி வா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதுக்கு உபவாசம் பண்ண சொல்றாருன்னா, இன்னும் என்னை ஆசீர்வதியும் என்பதற்கு அல்ல, நம்மை நிதானித்து, ஆண்டவரே நீங்க தான் வேலையை கொடுத்தீங்க, நீங்க தான் தொழிலை கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த வருமானம் கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, ஆனா எல்லாமே நஷ்டமாகுது. இதுக்கு நீங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சிருக்கிறீங்க, என்னோடு பேசுங்க, நான் எங்க தவறு செய்திருக்கிறேன். நம்மை நிதானித்து, நம்மை ஆராய்ந்து, நம்மை சுத்திகரித்து கர்த்தரோடு மீண்டும் ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ கடந்த காலத்தில் இழந்து போன பொருளாதாரத்தை நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா.